Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல third question பார்க்க போறோம். Simplify. இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? 2a square plus 5a plus 3 by 2a square plus 7a plus 6 divided by a square plus 6a plus 5 by minus 5a square minus 35a minus 50. ஸோ இதான் வந்து நம்ம simplify பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து division of rational expressions. அதாவது ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. சப்போஸ் p of x by q of x ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி r of x by s of x. ஸோ இது இன்னொன்று ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கோங்க. அதாவது p of x by q of x இன்ட்டு r of x by s of x வந்து உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது s of x by r of x. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிக்கலாம். அதாவது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5 பை மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50. ஸோ இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கலாம். அதாவது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இப்போ மல்டிப்ளைட் பை, இப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ மேலே என்ன வரும் நியூமரேட்டரில், மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50 பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அதோட ஃபேக்டர்ஸாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் என்ன, 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3. ஃபஸ்ட்டு இது அதோட ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 into 3 என்ன 6, ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 3 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும், ஆட் பண்ணிங்கன்னா 5 அப்படின்னு வரும். ஸோ அது நீங்கள் எப்படி எழுதலாம், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 3a ப்ளஸ் 2a ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் a காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 2a ப்ளஸ் 3. அடுத்த டூ டேர்ம்ஸில் ப்ளஸ் 1 நீங்கள் காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 2a ப்ளஸ் 3. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, a ப்ளஸ் 1 இன்ட்டு 2a ப்ளஸ் 3. ஸோ இப்போ அடுத்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 3 and 4. ஸோ இப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம், 2a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ப்ளஸ் 3a ப்ளஸ் 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 2a காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், a ப்ளஸ் 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் 3a காமன் எடுத்திங்கன்னா a ப்ளஸ் 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 2a ப்ளஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 2. ஸோ இப்போ அடுத்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் என்ன, மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50. இதில் நீங்கள் மைனஸ் 5 காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 10. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10, ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 5 and 2. ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10, ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ நம்ம டைரெக்டாக எழுதலாம். அதாவது மைனஸ் 5 இன்ட்டு ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்ன வரும், a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 2. ஸோ அடுத்து டினாமினேட்டர் என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸாக எழுதணும். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5, ஆட் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வரணும். அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 5 and 1. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 வரும், ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ நீங்கள் ஃபேக்டர்ஸாக ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம். அதாவது a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 1. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எப்படி வரும், a ப்ளஸ் 1 இன்ட்டு 2a ப்ளஸ் 3. ஸோ இது வந்து நியூமரேட்டர். டினாமினேட்டர் அவங்க என்ன கண்டுபிடிச்சோம், 2a ப்ளஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போ செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டர் என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 2 பை டினாமினேட்டர் என்ன கண்டுபிடிச்சோம், a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 1. ஸோ அப்போ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணலாம். 2a ப்ளஸ் 3 2a ப்ளஸ் 3, இங்கேயும் a ப்ளஸ் 5 இங்கேயும் a ப்ளஸ் 5. ஸோ அடுத்து இங்கே a ப்ளஸ் 2 இங்கே a ப்ளஸ் 2 இங்கே a ப்ளஸ் 1 இங்கே a ப்ளஸ் 1. அப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் 5. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. ஸோ இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இன்னொன்று ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன,
b square minus 49 by b square minus 5b minus 14. ஸோ இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போது இது நம்ம எப்படி எழுதுவோம்? அதாவது b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதலாம். மல்டிப்ளைட் பை இப்போ செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ரெசிப்ரோக்கல். அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 5b minus 14 அப்படின்னு வரும். divided by b square minus 49. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை அதோட ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் என்ன? b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 28 வரணும். ஆட் பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு வரும். அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் இப்போ 7 and minus 4. ஏன்னா 7 and minus 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 28, ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபேக்டர்ஸாக எழுதுறேன். அதாவது b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 4. இப்போ அடுத்து இங்கே டினாமினேட்டர் பாருங்கள். அதாவது b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதணும். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரணும், ஆட் பண்ணிங்கனாலும் 4. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 2 and 2. ஏன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, அதே மாதிரி ஆட் பண்ணாலும் 4. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? b ப்ளஸ் 2 இன்ட்டு b ப்ளஸ் 2. இப்போ செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டர் என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதணும். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 14, ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படி நீங்கள் பாருங்கள். இப்போ மைனஸ் 7 and 2. ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 14, ஆட் பண்ணாலும் மைனஸ் 5 அப்படின்னு வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? b மைனஸ் 7 இன்ட்டு b ப்ளஸ் 2. இப்போ டினாமினேட்டர் b ஸ்கொயர் மைனஸ் 49. இந்த b ஸ்கொயர் மைனஸ் 49 நீங்கள் b ஸ்கொயர் மைனஸ் 49 நீங்கள் 7 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 7 ஸ்கொயர் வந்து 49. இப்போ பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதலாம். அப்போது b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 7. ஸோ ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதியாச்சு. ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும்? b ப்ளஸ் 7 இன்ட்டு b மைனஸ் 4 டிவைடட் பை என்ன வரும்? b ப்ளஸ் 2 இன்ட்டு b ப்ளஸ் 2 multiplied by. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? b மைனஸ் 7 இன்ட்டு b ப்ளஸ் 2 டிவைடட் பை b ப்ளஸ் 7 இன்ட்டு b ப்ளஸ் 7. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் b மைனஸ் 7. ஸோ இப்போ காமன் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். b மைனஸ் 7 b மைனஸ் 7 இங்கே கேன்சல் ஆகும். அதே மாதிரி ஒரு b ப்ளஸ் 2 b ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் b ப்ளஸ் 7 b ப்ளஸ் 7 கேன்சல் ஆகும். இப்போ மீதி இருக்கிறது என்ன? b மைனஸ் 4 பை b ப்ளஸ் 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 பை 12y ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஃபேக்டர்ஸாக எழுதும்போது உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 6, ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. ஸோ ஃபேக்டர்ஸாக எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ கொஸ்டின் அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 நம்ம ஃபேக்டர்ஸாக என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை 12y ஸ்கொயர். இப்போ டிவிஷன்ன்றதுனால நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y மல்டிப்ளைட் பை செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போது 12y ஸ்கொயர் பை x மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அது வந்து கேன்சல் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே ஒரு y கேன்சல் ஆகும்போது இங்கே y வரும். அதே மாதிரி 4 இங்கே கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 அப்படின்னு வரும். ஸோ ரிமைனிங் என்ன? 3y பை எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 by 3t divided by 3t square plus 2t minus 8 by 2t square plus 4t. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் என்ன? 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 வந்து காமனாக இருக்குது. 2 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 அப்படின்னு வருமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம்.
அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா -11. ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா -8 -3. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24, ஆட் பண்ணிங்கன்னா -11. ஸோ இப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், அதாவது 6t² -11t நீங்கள் -8t -3t அப்படின்னு எழுதலாம் +4. அப்போ 2 இன்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குது, 2t வந்து காமனாக இருக்குது. அப்போ 2tயை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 3t -4 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் -1 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், 3t -4 அப்படின்னு வரும். அப்போது 2 இன்ட்டு ஃபேக்டர்ஸ் என்ன, 2t -1 இன்ட்டு 3t -4. இப்போ அடுத்து இங்கே டினாமினேட்டர் 3t, ஸோ அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ அடுத்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் என்ன, 3t² + 2t -8. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -24 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 and -4. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -24, ஆட் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எப்படி எழுதலாம், 3t² + 6t -4t -8 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 3tயை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், t + 2. அடுத்த டூ டேர்ம்ஸில் -4 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், t + 2. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, 3t -4 இன்ட்டு t + 2. ஸோ இதான் வந்து ஃபேக்டர்ஸ். அடுத்து டினாமினேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா 2t² + 4t. ஸோ இதில் 2tயை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், t + 2. ஸோ இதுவும் நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதியாச்சு. ஸோ இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 2t -1 இன்ட்டு 3t -4 டிவைடட் பை 3t டிவைடட் பை, இப்போ செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3t -4 இன்ட்டு t + 2 டிவைடட் பை 2t இன்ட்டு t + 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படி எழுதலாம். அதாவது 2 இன்ட்டு 2t -1 இன்ட்டு 3t -4 பை 3t மல்டிப்ளைட் பை செகண்ட் வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். அப்போது 2t இன்ட்டு t + 2 பை 3t -4 இன்ட்டு t + 2. ஸோ இப்படி தான் வரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். காமனான ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3t -4 3t -4 கேன்சல் ஆகும், t + 2 t + 2 கேன்சல் ஆகும், ஒரு t வந்து இங்கே கேன்சல் ஆகும். ஸோ மீதி இருக்கிறது என்ன, 2 இன்ட்டு 2 என்ன, 4 இன்ட்டு 2t -1 டிவைடட் பை 3. ஸோ இதான் வந்து ரிமைனிங். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.